சண்டே ஆனால் வெளியில் போய் சாப்பிடுவோம். அது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பிரியாணி சாப்பிட்றதா இருக்கும். இல்லாட்டி வெளியில் போய் நல்ல ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிடுவோம். நார்மலாகவே இது மாதிரி உணவு சாப்பிடும்போது எல்லாருக்கும் வயிறு கொஞ்சம் நாளைக்கு கனமாக இருக்கும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கழிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப கட்ட அறிகுறியா வாயிலேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வரலாம். அப்புறம் ஒரு புளிச்ச ஏப்ப மாதிரி வரலாம். அதர்வைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, டென்டல் ஹைஜீன்லாம் நல்லா இருக்கு. திடீர்னு உங்க வாயிலேருந்து ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஆள் ஒரு ஸ்டீல் ஸ்மெல் அப்படின்வாங்க. அது மாதிரியான வாடை வந்தால் லிவர் இருக்கிற பக்கம், அதாவது உங்களை ரைட் சைடில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஷார்ப் பெயின் எதுவும் இல்லை, அது உங்களுக்கு லிவர் கிட்டையோ இல்லை பின்பக்கமோ அந்த வலி வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கலாம். எனக்கு லைட்டாக அப்பப்போ வலி வர மாதிரி இருக்கு, சாப்பிட்டது எப்பவுமே எனக்கு லேட்டாக ஜீரணமாகுது, இந்த புளித்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலே நாயகி டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நான் உங்க டாக்டர் சாந்தி விஜயபால். வருமுன் அறிவோம், உடல் நலம் காப்போம் தொடர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பித்தப்பை கல். பித்தப்பை கல்லுன்றது ஒரு கல்லு சின்னதாக இருக்கும்போது பெருசாக சிம்டம்ஸு தெரியாமல் இருக்கலாம். ஏதோ போய் ஸ்கேன் எடுக்க போனோம் மேடம், ஸ்கேன் எடுக்க போனதில் பித்தப்பையில் கல் இருக்குன்ட்டாங்க. கல் வந்து 5 mm இருக்குது, என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பையை எடுக்கணுமா அப்படின்ட்டுன்னு பயந்துட்டு கேட்குறவங்க நிறைய பேஷண்ட்ஸ் உண்டு. ஸோ இந்த பித்தப்பை கல் இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான சமிகைகள் வந்து நம்ம உடல் கொடுக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடியே வந்து இதுக்கான டெஸ்ட் பண்ணி பித்தப்பையில் கல் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுன்றதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாகவே நிறைய வியாதிகள், அது வந்து ஒரு ஃபேட்டி லிவரோ இல்லாட்டி ஆரம்ப லெவல் சுகர் லெவல்ஸோ இல்லை ஆரம்ப கட்ட பித்தப்பை கல்லோ பெருசாக வந்து சிம்டம்ஸ்ன்னு எதுவும் அறிகுறிகள் வந்து காமிக்கிறது இல்லை. ஆனால் இது வரும் அப்படின்றதுக்கு சமிகைகள் மட்டும் உடம்பு அழகாக கொடுக்கும். பித்தப்பை கல்லில் என்ன மாதிரி சமிகைகள்? நம்பர் 1, நம்ம வந்து சண்டே ஆனால் வெளியில் போய் சாப்பிடுவோம். அது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பிரியாணி சாப்பிட்றதா இருக்கும். இல்லாட்டி வெளியில் போய் நல்ல ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிடுவோம். இல்லை ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுவோம். இந்த ஜங்க் ஃபுட்டில் வந்து சில ஃபுட்டில் வந்து டிரான்ஸ் ஃபேட் இருக்கலாம். இல்லை ஒரு பீட்சா சாப்பிட்றோம், அதில் டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்கலாம். நிறைய ஒரு ஹைலி ரீஃபைன்டு கார்ப்ஸ் அது மாதிரி ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை பிரியாணியில் நிறைய எண்ணெய் செய்யப்பட்ட இல்லை ஒரு பூரி சாப்பிட்றோன்னு வச்சுங்க. இது மாதிரி சாப்பிடும்போது நார்மலாகவே இது மாதிரி உணவு சாப்பிடும்போது எல்லாருக்கும் வயிறு கொஞ்சம் நாளைக்கு கனமாக இருக்கும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கழிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனா பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப கட்ட அறிகுறியா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு வயிறு கனமாவே இருக்கும், ஹெவியா இருக்கும் வயிறு. அந்த கல்லு மாதிரி என்ன மூவே ஆகலையான்னு லைட்டா தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டல் சவுண்ட் வரலாம். ஸோ அது முதல் அறிகுறி. அதாவது டைஜஷன்ன்றது எப்பயுமே ஒரு டிலேடு டைஜஷனா இருக்கும். பொதுவாகவே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான இந்த மணிக்கணக்கில் ஜீரணமாயி கேஸ்ட்ரிக் எம்டிங் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட விஞ்ஞானம். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு சாம்பார் சாதம், ஒரு ரசம் சாதம், ஒரு காய்கறி பொரியலோட சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு 2 மணி நேரத்தில் ஜீரணமாயிடலாம். இதுவே நம்ம அழகா ஒரு இட்லி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு 1.5-2 மணி நேரத்தில் ஜீரணமாயிடலாம். பொங்கல் சாப்பிட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதில் நெய்யை கொட்டி அழகா இது பண்ணியிருப்போம். பொங்கல் சாப்பிட்டா வயிறு ஹெவியா இருக்கும், அது வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வயிறு அப்படியே ஹெவியா இருக்கும். ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வயிறு ஹெவியா இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் எம்டிங், வயிறுல ஜீரணம் எல்லாம் ஆயிட்டு அது வயிற்றை விட்டு வெளியில போயிடும். ஆனா பித்தப்பை கல் இருக்கு அப்படின்னா இந்த பிலியரி ஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தப்பையிலேருந்து பித்த நீர் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். அது சரியாக வராத பட்சத்துல உங்களுக்கு டைஜஷன்ன்றது கொஞ்சம் டிலேடு டைஜஷனா போகும். அதனாலேயே எதை சாப்பிட்டாலும் வயிறு வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு வாயிலேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வரலாம். அப்புறம் ஒரு புளிச்ச ஏப்ப மாதிரி வரலாம். அதர்வைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, டென்டல் ஹைஜீன்லாம் நல்லா இருக்கு. திடீர்னு அவங்க வாயிலேருந்து ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அதுவும் அந்த ஸ்மெல் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு இரும்பு கலந்த ஸ்மெல் மாதிரி அடிக்குது அப்படின்னா அந்த ஆள் ஒரு ஸ்டீல் ஸ்மெல் அப்படின்வாங்க. அது மாதிரியான வாடை வந்தால் பித்தப்பை கல் இருப்பதுக்கு ஒரு அலாம் பெல் மனசில் அடிக்கணும். அப்புறம்
சில பேருக்கு நாசியா இருக்கும், அதாவது வாந்தி வர மாதிரி ஒரு அறிகுறி, ஆனா வாந்தி வராது. ஸோ அது மாதிரி இருந்தாலோ ஆர் லிவர் இருக்கிற பக்கம், அதாவது உங்களை ரைட் சைட்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஷார்ப் பெயின் எதுவும் இல்லை, குத்துற மாதிரி வந்து பிடிச்சி காலிக்கு பெயின் எதுவும் கிடையாது, ஆனா ஒரு டல் ஏக்கிங் பெயின், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு லிவர் கிட்டயோ இல்ல பின்பக்கமோ அந்த வலி வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கலாம். அது மாதிரியான வலி இருக்கு, எனக்கு லைட்டா அப்பப்ப வாந்தி வர மாதிரி இருக்கு, சாப்பிட்டது எப்பவுமே எனக்கு லேட்டா ஜீரணமாகுது, வாயில இருந்து கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, இந்த புளித்த ஏப்பம் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலே ஓகே பித்தப்பை கல் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு டவுட் வரணும். ஸோ இது மாதிரி பித்தப்பை கல் இருக்குது, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு அப்டமினல் அல்ட்ராசவுண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்கா இல்லையா அப்படின்றத அழகாக அல்ட்ராசவுண்டில் பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப லெவல் கல்லுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 2-3 மில்லி தான் கல் இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் ஸ்லட்ஜ் மாதிரி இருக்குது, இல்லை சின்ன சின்னதாக கல் இருக்குது அப்படின்னா அதற்கான ஆயுர்வேத மருந்துகள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கம்மி செலவிலேயே நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். பித்த விரேச்சனம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சில வகையான ஆயுர்வேத மருந்துகள், உதாரணத்திற்கு ஒரு அவிபத்திகர சூர்ணமோ இல்லாட்டி அதே மாதிரி இருக்கிற மீதி ஒரு சில சூரணங்கள் வந்து சில பஸ்மங்களோட கலந்து நாங்க அதை மருந்தா கொடுக்கறது உண்டு. ஆரோக்கிய வர்தினி வட்டி அப்படின்ட்டுன்னு லிவரையும் பித்த பையோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துற சில மருந்துகள் உண்டு. அதை சாப்பிட்டுட்டு ஒரு சரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பித்தப்பை கல்லு கரைஞ்சிரும். இது மாதிரியான நம்ம வார்னிங் சிம்டம்ஸ், ப்ரிமானிட்டரி சிம்டம்ஸை நாங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப வலி வந்த பிறகு துப்புல சுத்தி ரொம்ப வலி வருது, இல்ல ஃபீவர் மாதிரி வருது, அப்ப போய் நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அப்ப என்னோட கல்லு வந்து 12 mm இருக்குன்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதுவும் இந்த கல்லு வந்து உங்களுக்கு கால் பிளாடர்ல எங்கேயாவது டக்ட்ல போய் அடைச்சிட்டு இருக்குன்னா அந்த டைம்ல வந்து இல்ல நான் வந்து ஒரு டயட்டால இதை ரிவர்ஸ் பண்ணுவேன், இல்லாட்டி நான் வந்து ஒரு ஆயுர்வேத மருந்து எடுத்து சரி பண்ணுவேன்னா அந்த டைம்ல அது உயிருக்கே ஆபத்தா கூட விளையலாம். அதனால ஒரு ரெகுலரா இந்த சிம்டம்ஸை மனசுல வச்சுக்கிட்டு உடனே ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கறது, அதுல இருந்துச்சுன்னா முன்கூட்டியே இதற்கான மருந்துகள் எடுத்தா ஒரு சர்ஜரி அளவுக்கு போகாமலே சிம்பிள் மருந்து மூலமாவே உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம். பித்தப்பை கல் வராமல் இருக்கிறதுக்கு 3 டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, நார்மலான உணவுகள், அதாவது கூடுமான வரைக்கும் நம்ம வீட்லேயே அந்த ஒரு கோல்டு பிரஸ்ட் செக்க எண்ணெயால் சமைக்கப்பட்ட மிதமான எண்ணெய் சேர்த்த உணவுகளை சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெயில் பொரித்த உணவுகள், வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவுகள், ஹையாக சுகர் இருக்கிற ரீஃபைன்டு ஃபுட்ஸ், இது மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது எப்பயுமே நல்லது. 2வது, பித்தத்தை குறைக்கிற உணவுகள், அதாவது இந்த கசப்பு இனிப்பு இருக்கிற உணவுகள் எல்லாமே, இனிப்புன்னா வந்து ஒரு சர்க்கரையை வெல்லத்தை அது மாதிரி சொல்லலை, சில பழங்கள்ல வந்து இந்த இனிப்பு சுவை இருக்கும், அதே மாதிரி இந்த கீரை வகைகள் எல்லாமே வந்து ஒரு துவர்ப்பு கசப்பு இருக்கும். இது மாதிரியான கீரை வகைகளை வந்து டெய்லி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கீரை வகைகளோ இல்லாட்டி நிறைய விதமான காய்கறிகள், ஒரு நாளைக்கு 2 விதமான காய்கறிகள் நீங்க சேர்த்துக்கிறது மூலமாக அதை மாதிரி நார்ச்சத்துல உங்களுக்கு கல்லு வந்து சீக்கிரமா கரையலாம். 3வது, நீங்க வெயிட் ஒருவேளை ஜாஸ்தியா இருக்கீங்கன்னா உங்க வெயிட்டை கண்ட்ரோல் பண்றது, வெயிட்டை குறைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்ப வயிற்றுல வந்து கொழுப்பு படிய ஆரம்பிக்குதோ அப்பயே வந்து உங்க லிவருக்கும் கால் பிளாடருக்கும் அது வந்து ஒரு டேஞ்சர் மாதிரி. அதனால கூடுமான வரைக்கும் நீங்க அதை வந்து நடந்து உங்களோட வெயிட்டை குறைப்பீங்களோ, இல்லை எக்ஸசைஸ் பண்ணி குறைப்பீங்களோ, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி குறைப்பீங்களோ, ஏதோ ஒண்ணு உங்களுடைய மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல நீங்க அதை பண்ணலாம். ஆனா அந்த வெயிட்டை குறைக்கிற பட்சத்துல கல்லும் வந்து நல்லாவே குறையும். அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் ஆர் பிளாங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நீங்க குப்புறப்படுத்திட்டு உங்களோட ஆர்ம்ஸ்ல சப்போர்ட் பண்ணி பிளாங்க் போஸ். இந்த பிளாங்க் போஸ் பண்றதால அது வந்து ஒரு ரெசிலியன்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணும். கோர் ஸ்ட்ரென்த்னு சொல்லக்கூடிய வயிற்றினுடைய ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றதோட வயிற்றில் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதோட ஒரு பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணும். அதோட வயிற்றோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றதால வயிற்று பகுதியில் இருக்கணும், அது வயிறாகட்டும் இல்லை வந்து கல்லீரல் ஆகட்டும் இல்லை மண்ணீரல் ஆகட்டும், அது மாதிரி உறுப்புகளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கிற மாதிரி. ஸோ அந்த பிளாங்க் இதை வந்து டெய்லி 1 நிமிஷம் அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பித்தப்பை கல் வந்து ரொம்ப டேஞ்சருக்கு போகாம தடுத்து உங்களை காப்பாத்திக்கலாம். சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க, மனசுல ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு நெருங்கிய உங்களுக்கோ இது மாதிரியான சிம்டம்ஸ், ஒரு சிம்டம் இல்ல, இதுல வந்து 4-5 சிம்டம்ஸ் எனக்கு இதே மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா நம்ம செலவு பண்றது ஒரு 1000மோ 2000மோ இருக்கலாம், ஆனா நம்ம மிச்சம் பண்ணக்கூடிய நம்மளுடைய டைம் மற்றும் பணம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் மன உளைச்சல் கூட அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வரும் முன் காப்போம், நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம். நன்றி.
ஃபேட்டி லிவர் வந்து கிரேட் 2 தாண்டி 3 போகும்போது தான் அதற்கான வியாதி அறிகுறியே நமக்கு காமிக்கும். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சும்மா கேஷுவலா ஆனுவல் செக்கப்புக்கு போவாங்க, ஸ்கேன் பண்ணுங்கன்னுவாங்க. அது பார்த்தா அதுல ஃபேட்டி லிவர் இருக்கும். ஐயோ எனக்கு கிரேட் 1 ஃபேட்டி லிவர் இருக்கு டாக்டர், அதனால ஏதாவது பிரச்சனையா, நானே கொழுப்பே சாப்பிட்றதுலேயே எனக்கு எப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபேட்டி லிவர்ன்றது ரொம்ப ஜங்க் சாப்பிட்ற ஒரு ஜெனரேஷன்ல 100 பேர் எடுத்துக்கிட்டா அதுல 90 பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்க. ஃபேட்டி லிவர்ன்றது கொழுப்பு சாப்பிட்றதால வர்றதில்ல.